என்னையா வேணும், நீ ஒண்ணுமே கேட்கல, என்ன என்ன வேணும் கேட்க தாரேன்னாரு. அப்பா என்ன சொன்னா, ராஜா என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அப்ப ராஜா ஒரு வீட்டுக்கு போறாங்க, சும்மாலாம் வர மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் வசதியான பிள்ளைங்க வந்தாலே ஆணுக்கு ஆளு கீழே 3:30 என்ன வரத்து வருங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாங்க, ராஜா என்ன செய்யறாருன்னா அந்த வீட்டுக்கு போறதுக்கு என்ன செய்யல, என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, பண்ண சேவகரை கூட்டு பண்ண சொன்னாங்க. உடனே ராஜா அரண்மனையில இருந்து அவர் வீடு எவ்வளவு தூரமா இருந்தாலும் அவ்வளவு இடத்துக்கு என்ன செஞ்சாரு, நல்ல ரோடு போட சொன்னாரு, நல்ல லைட் எல்லாம் போட சொன்னாரு. அவருக்கு அந்த அவர் வீடு சின்ன குச்சி வீடு, அது பெரிய மாளிகையாக்க சொன்னாரு. அங்க எல்லாம் சோபா செட்டு போட்டு எல்லாம் பளிகை தரையை போட்டு அழகுபடுத்தி ராஜா ஒரு வீட்டுக்குள்ள எப்படி போகணுமோ அந்த அளவுக்கு அழகுபடுத்திட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ராஜா அந்த இடத்த அவளை அழகுபடுத்தி குதிரையில எரிச்சிட போறாரு. மந்திரிமார்கள் எல்லாரும் போறாங்க. எல்லாரும் அதை கம்பில வச்சுக்கிட்டு எரிச்சிட்டாங்க போறாங்க. எங்க போறாங்கன்னா இன்னார் வீட்டுக்கு போறாங்க. எதுக்கு, அவர் வீட்டுக்கு ராஜா வரணும்னு கேட்டாலாம். அதனால ராஜா எரிச்சிடாரு, அங்க போறாரு. அப்ப ராஜா ஒரு வீட்டுக்குள்ள வரணும்னா அந்த வீடு எப்படிலாம் இருக்கணுங்கிறத ஒரு ராஜா சொல்லி அந்த வீட்டை பூரா பெருசா மாத்திட்டாரு. அப்ப ஏசப்பா வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. நம்ம வீட்டை மாத்துவாரா மாற்ற மாட்டாரா? அப்படியே ஒருத்தருமே இல்லாத மாதிரி போய் அழுதுட்டு கிடைக்கிய, என் வீட்டுல போய் சண்டை போட்டு கிடைக்கிய, இந்த மனசுக்கு கெட்டதுல எனக்கு இந்த பாடுதாங்க. அலையிலையா அலையிலையா. அதான் மோகன் சொல்லுவாங்க, மோகன்ல மீட்டிங்ல சொல்றேன், உங்க மாப்பிள்ளை மாதிரிலாம் குடிக்காங்க, அதான் எல்லாரும் ஓடி வந்து வந்துட்டீங்க அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, குடிக்கலன்னா நீங்க சந்தோஷமா அங்க இருப்பீங்க. நிறைய பேருக்கு பிரச்சனையே உங்க வீட்டுக்கு குடும்பம் பார்த்தா, ஏன் இந்த மனுஷனை கெட்டல, அந்த மனுஷனை கெட்டதுனால இங்க வந்து எல்லாரும் செஞ்சிருக்கீங்க, வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு குடும்பத்துல பிரச்சனை இருந்தா இங்க 4 மணி பார்த்து ஓடி வரீங்க அப்படின்னு மோகன் அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால தேவ பிள்ளைகளாக நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கும் போது ஆண்டு நினைச்சிடும் தேடுறோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனைக்கும் போது தேவனுடைய ஆலயத்தை நினைச்சிடும் தேடுறோம். ஒரு பிரச்சனைக்கும் போது ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுறோம். பிரச்சனை இல்லைன்னா கூப்பிடுவோமா? ஆனா ஆண்டவர் அந்த நேரம் இனி பண்ணி குழப்பி தரீங்க, நான் நீ பாலான தேசம்னு சொல்லாத, நான் பாலான தேசம் நீ வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த வீட்டுல இருந்தது ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாத. நீ என் கையில யாரு, அலங்காரமான கிரீடமா இருக்கிற, நீ ராஜ முடியா இருக்கிற, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நான் உங்களை என்ன செய்யறேன், பிரியமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பிரியமா இருக்கிறது நமக்கு முக்கியம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, பஞ்சாசனம் இருக்கு, நம்மளை விட்டு வாலிபர் கண்ணி வாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை நினைச்சாங்களாம். இதனால பிள்ளைகளோட அன்பு அதிகமா நம்ம டீக்கலா, இனிமே பிள்ளைகளோட அன்பு அளவில்லாம நம்ம மேல வச்சிருப்பாரு ஆண்டவர். பிள்ளைங்க நம்ம மேல பெரிய ஒரு அன்பை நினைச்சிருப்பாரு. ஏட்டா ஏசப்போடைய பார்வைக்கு நம்ம போயிட்டோம், ஏசப்போடைய பார்வைக்கு போயிட்டோம். ஏசப்போடைய பார்வையில அவருடைய கருத்துல ராஜ முடியுமா இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம், அலங்காரமான கிரீடமா இருக்கிறோம், கையில ராஜ முடியா இருக்கிறால, அப்படி பார்வைக்கு நினைச்ச கட்டளை பிரியமா இருக்கிறால, பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், ஒரு விவாகம் பண்ணா மனைவி மேல எப்படி ஒரு அன்பா இருப்பாங்களோ. வசனம் நீங்க வாசிங்க, 5ஆம் வசனம், கண்ணியை வாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உண்மை மகிழ்ச்சி. உன் பிள்ளைங்க உங்ககிட்ட அன்பா இருக்க போகுது, தேவன் நம்ம மேல நம்ம மூலமா இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைய போறாரு. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, நான் இந்த வசனத்தை கொண்டு இன்னைக்கு பேசு அப்படின்னு சந்தோஷம் ஆண்டவர் சொல்ற. அப்ப நான் உங்களை நினைச்சிருக்கேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன், உன் பிள்ளைங்க நினைச்சிருக்கேன், வாகம் பண்ணது போல உன் மக்கள் உன்னை வாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டி மகிழ்ச்சியா இருந்தது போல உன் தேவன் உண்மையில நினைச்சுவாரா, மகிழ்ச்சியா இருப்பாராம். அல்லேலூயா. கர்த்தர் மேல மகிழ்ச்சியா இருக்கிறதுனா நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் தானே. நம்ம இதனால எசப்பா 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 தேடி இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என் கையில அலங்காரமான கிரீடமா இருக்கிற, இந்த கருத்து நீ ராஜ முடியா இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டாருன்னா நீ சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நான் பாலான தேசம் நீங்க சொல்லாதீங்க, நான் இங்க கைவிடப்பட்டவன்னு யாரும் சொல்லாதீங்க. ஐயா இந்த குடும்பத்துல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லாதீங்க. என்கிட்ட அந்த குடும்பத்துல யாரு இருக்கா, ஏசப்பா இருக்கிறாரு. அந்த குடும்பத்துல ஏசப்பா இருக்கிறாரு. கோர்ட்ல போயிட்டு இருக்கிறாங்க, சீசர்களோட போயிட்டு இருக்கிறாங்க, அங்க ஏசப்பா இருந்தாங்க. அங்க இருந்தாங்கன்னா அங்க இருக்கிற சீசர்கள் என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை தூங்க வச்சுட்டாங்க. ஏசப்பாவோடு பேசி பழகும் போது ஏசப்பா தூங்க முடியுமா, தூங்க முடியுமா? அப்போ நம்ம அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவர்கிட்ட பேசுறதை விட்டுட்டாங்க. அங்க என்ன செஞ்சு பயங்கரமான என்ன செஞ்சு புயல் வந்துச்சு, அந்த கப்பல் கவர்ந்த மாதிரி என்ன செஞ்சு போராட்டங்கள் வந்தது. அப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஏசப்பாவை என்ன செய்யாதீங்க, தூங்க வைக்காதீங்க. ஏசப்பாவை எப்பவுமே
என்ன செஞ்சுட்டு இருங்க, தட்டிக்கிட்டு இருக்க. ஜெபம் தான் ஒரு குடும்பத்துக்குள்ள முக்கியம். ஆண்டவர் நமக்கு ராஜ்யம் முடியுமா இருக்கிறாரு, அவர் அலங்காரமான கிட்ட வைக்கணும்னா எப்போதும் ஆண்டவர் சமூகத்தை என்ன செய்யுங்க, தேடுங்க. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, நல்லா செபிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தை என்ன செய்யுங்க, செபிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட வைங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, கொடுங்க. ஆண்டவரே அவங்க லட்சியம் ஆண்டவரே சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தோம்னா ஒரு அடையாளம் என்ன செய்யணும், இருக்கணும். பிசாசு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் சொல்லி என்ன செய்வான் சொல்லுவாங்க. அப்ப வசனத்தை வார்த்தை ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்தா பிசாசு என்ன செய்வான், பயப்படுவான். கர்த்தரை ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்தா பிசாசு பயப்படாத, பயப்பட மாட்டானா? ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்தாலே அவனுக்கு பயத்தை, அவர் நடுக்கம் உண்டு கண்டிப்பா. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க இந்த ஜபத்தை இது என்ன செய்யுங்க, ஆண்டவர் வீட்டுக்குள்ள நம்ம கூட இருக்கிறதுனால, நம்ம மேல ஒரு பிரியமா இருக்கிறதுனால, அவருக்கு பிரியமா நம்ம எப்படி இருக்கணுங்கிறத என்ன செய்யணும், நினைக்கணும். அல்லேலூயா. இன்னும் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னேன், என்ன செய்யுங்க, உபாச ஜபம் இருந்தா வீட்டில் தலைவணி தீ போட்டு தூங்காதீங்க. முழு ஜபம் தான் தூங்க போட்டு வச்சுங்க, தூங்காதீங்க. தேவனுடைய ஆலயத்துல நீங்க என்ன செய்யுங்க, உங்க ஆலயத்துல இன்னும் ஆறாவது என்ன செய்யுங்க போயிருங்க. அப்படி இல்லைன்னா எங்க சர்ச்சிலையும் ஆறாவது நடக்கு, அவங்களுக்கு போயிட்டு இங்கேயும் வாங்க. அங்க உங்க சர்ச்சுக்குள்ள போங்க. நீங்க உங்க சர்ச்சா 100% உங்களுக்கு ஆண்டு கொடுத்தது. ஆனா இந்த உபாச ஜபம், இந்த பாசிட்டிவ் முழு ஜபத்துல டைம் வந்து நீங்க வந்து என்ன தேசத்துக்காக ஜெபிக்கலாம். அதனால தப்பே கிடையாது. ஆனா நமக்கு கொடுத்த சபைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளுடைய ஊழியக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க தான் ராமனும் நமக்காக ஜெபிச்சு நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை வச்சிருக்கிறாரு சபையில. நான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஆண்டுடைய பிள்ளைகளா நீங்க என்ன இருக்குமே தவிர இனிமே புலம்பி தவிக்கிறவங்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கைவிடப்பட்டவர்கள் எதுவும் சொல்லக்கூடாது. இந்த பாலான தேசம் இனிமே நீங்க வாய்னால சொல்லவே கூடாது. ஆண்டவர் சொல்ற, நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிற உன் தேசம் உன் குடும்பம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. அதை நீங்க சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யாரோ என்ன சொல்லியிருக்கீங்க, நான் கைவிடப்பட்டவள், நான் ஒரு பாலாளக்கப்பட்டவள், நான் தனிமையாக்கப்பட்டவள், எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு உங்க வீட்டுக்கு நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறத ஆண்டவர் செய்யறாரு, கேட்டிருக்கிறார். கேட்டாரா இல்லையா? கேட்டுட்டாரு. அதனால சொல்றாரு அது. அல்லேலூயா. நான் ஒரு நாள் சொன்னேன், கொஞ்சம் பிரச்சனை. அந்த பிரச்சனைகளை வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், எங்க முன்றுல காப்பி குடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நான் எதுக்கு இருக்கணும், செத்துட்டா நல்லா இருக்குமேன்னு. ஒரே வார்த்தை அது நான் சொல்லி 20 வருஷம் ஆயிட்டு. நான் எதுக்கு இருக்கணும், இருக்கிறத சாப்பிடும் நல்லது, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் காப்பி குடிக்கும் போது.